நான் விஜய் ஜெயிச்சதில் இவிஎம் வேலை அப்படின்றேன். நான் ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். நான் விஜய் ஜெயிக்க முடியாது. விஜய் ஜெயிச்சிருக்கிறாருன்னா இவிஎம் வச்சு திமுகவையும் அதிமுகவையும் ஓரம் கட்டிட்டாரு. ரொம்ப அழகாக பண்ணிட்டாரு. மாற்றம்ங்கிறதுக்கான எந்த அறிகுறிகளும் இங்கே தாவேக்கால மாற்றம்ன்ற ஒரு டீப் அரசியல்வாதினால தான் நான் பண்ண முடியும். எல்லாரையும் பண்ண முடியும். அரசியலே புரியாத நான் மாற்றத்தை கொடுப்பேன்னா எப்படி கொடுப்பேன்? இவர் இங்கேருந்து போனார், ஷூட்டிங் நடத்தினாரு, டான்ஸ் ஆனாரு, அப்படின்னு டான்ஸ் ஆடினாரு. அப்புறம் வந்தார், அவர் மக்கள் முன்னாடி வந்துட்டு ஓடு ஓடு. பாஜகவை எதிர்ப்பதாக இருந்தால் வேணாம், பாஜகவோட ஒத்து போகிறதா இருந்தால் உங்களுக்கு வேலை. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களை ஜெயிச்சதை வந்து தொடர்ந்து நம்ம திரைக்கவர்ச்சி அப்படின்னு தான் எல்லாரும் நான் திரைக்கவர்ச்சியெல்லாம் சொல்லலையே. நான் விஜய் ஜெயிச்சதில் இவிஎம் வேலை அப்படின்றேன். நான் ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், விஜய் ஜெயிக்க முடியாது. விஜய் ஜெயிச்சிருக்கிறாருன்னா இவிஎம் வச்சு திமுகவையும் அதிமுகவையும் ஓரம் கட்டிட்டாரு. ரொம்ப அழகாக பண்ணிட்டாரு. யாரு? பிஜேபி. ரொம்ப நல்லா பண்ணிட்டாருங்க அவங்க. நீங்க இல்ல, ஆனா நீங்க மற்ற மாநிலங்கள்ல இருந்த அளவுக்கு கூட இங்க தமிழ்நாட்டுல பெரிய அளவுல அந்த டிஃபரன்ஸ் எஸ்ஐஆர்ல வரல, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. எஸ்ஐஆரை பத்திங்க எவ்வளவு பேரை நீக்கினாங்க, என்ன அடிப்படையில் நீக்கினாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதான் அந்த அட்ரஸ் மாறி இருந்தவங்க, அப்புறம் இறந்து போனவங்க, இதெல்லாம் வச்சுதான் நீக்கினாங்க. அப்புறம் எஸ்ஐஆர் எப்படி பண்ணணும்? முதல்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். நீங்கள் வந்துட்டு அந்த வாக்காளர் பதிவு அதிகாரியை வந்து வீட்டுக்கு வீடு பார்த்தீங்க அப்படின்னோம்னா 2 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடிச்சு போகலாம்ல. எதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு இது போட்டு கேம்ப் ஒன்று போட்டு அங்கே எல்லாரும் எடுத்து வந்து கொடுக்குறோம்லாம் சொன்னீங்க? ஏன் சொன்னீங்க? இப்போ இந்த இடத்துலேருந்து ஒருத்தர் இடம் பெயர்ந்துட்டான், அவள்தான் அவன் இடம் பெயர்ந்து சிந்தாதிரிப்பேட்டை போயிருப்பான். இங்கே போயிட்டு அங்கே கேட்ச் ஆயிடுறான்ல, அங்கே வந்துடுறான் லிஸ்ட்டுக்கு. ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணல? அவனை தனியாக ஒரு ஃபார்மை கொடுக்க வைக்கிறீங்க, அவங்ககிட்ட சில கண்டிஷன்லாம் போடுறீங்க. ஏன் போடுறீங்க? இன்னைக்கு 10 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 5.85 கோடி, கிட்டத்தட்ட 6 கோடி பேர் நீங்கள் இருக்கீங்க. என்ன இதெல்லாம்? இன்னைக்கு ஐநா வரைக்கும் போயிருக்கு பிரச்சனை. ஆமாம், 95% அங்கே முஸ்லீமை நீக்கப்பட்டதா ஐநா. முஸ்லீமாக நீக்கப்பட்டிருக்காங்க, பெண்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, தாழ்த்தப்பட்டோர் நீக்கப்பட்டிருக்காங்க, பட்டியலினத்து சமூகத்தில் நீக்க இருக்கிறாங்க. இதெல்லாம் விஜய் போன்ற ஆட்கள்லாம் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இதில் பாதிக்கப்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே மேலே இருக்கக்கூடிய மக்கள் தான், உழைப்பாளர்கள் தான், விவசாயிகள் தான். இல்லை, இப்போ எனக்கு வாக்கு இல்லைன்னு யாருமே சொல்லலை இல்லைங்க. அது ஏன் சொல்லலை? அவங்க ஒருத்தர் வாக்கு இழந்துட்டாரு, உங்ககிட்ட சொல்லுவாரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ ஆர்கே ராதாகிருஷ்ணன் ஹிந்துவில் ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு, அவருக்கு ஓட்டு இல்லையா? அவர் போய்ட்டு கூட்டி கூவிட்டு தான் இருக்காரு. என்ன ஆயிடுச்சு? இல்லை அவ்வளோதான். ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொன்னால கொடுத்தேன். அன்னைக்கு என் பேர் அயாநாதன் தான். இப்போ புதுசாக இருக்கிற பட்டியலையும் என் பேர் அயாநாதன் தான். அன்னைக்கு என் பொண்டாட்டி என்னோட வாழலை, இன்னைக்கு என் பொண்டாட்டி என்னோட வாழலை. ஆனால் நடுவில் என்ன நடந்துருக்குது? எஸ்ஐஆர் நடந்துருக்குது. எப்படி ஏற்றுக்குவீங்க சொல்லுங்க? என் மனைவி என்னோட தாங்க இருக்காங்க. 86ல இருந்துட்டு எத்தனை முறை நீங்க போர் குடிச்சிருக்கீங்க? என்னோட தான் இருக்காங்க. இந்த எஸ்ஆருக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு வேற ஒரு தெருல வாழறாங்க. அட்ரஸே மாத்திட்டாங்க. இப்போ வேற ஒரு தெருல தான் வாழறாங்க. நான் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி எல்லாம் போட்டோலாம் ஒட்டிக்கிட்டு கொடுக்குறேன். மறுபடியும் இந்த வீட்டில் நானும் என் பொண்ணு தான் இருக்கிறோம், என் பொண்டாட்டி வேற இடத்துல தான் இருக்கா. நாளைக்கு உள்ளபடியே யாரோ எங்கள் மேலே ஒரு பஞ்சாயத்து போட்டான்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ஆதாரம் கொடுக்குறேன். இவர் முதல்ல அவர் பொண்டாட்டியில வாழ இல்லாட அப்படின்னா காலி தாங்க இல்லையா? சொல்லுங்க. வாக்காளர் பட்டியல் ரொம்ப முக்கியமானதுங்க. என் பொண்டாட்டி என் அட்ரஸ்ல இல்லை, மேட்ரு முடிஞ்சு போச்சா? உண்டா இல்லையா? அதான் எனக்கு கேட்பாங்க கோர்ட்ல. காலி தான். நான் காலியோ என் பொண்டாட்டி காலியோ, ஆக எங்களோட ஃபேமிலி காலி. இதுதான் எஸ்ஐஆர். இதை யாரும் கேட்கலையா அப்படின்னோம்னா எப்படி கேட்பாங்க? ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சோம், எவ்வளோ பேரை காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்ட்டு. 97 லட்சம் பேர், அதில் வந்துட்டு காணப்போனவங்க 50 லட்சம் பேர் பெண்கள். அதில் மிகப்பெரிய அளவில் காணப்படவங்க 20-40 வயசு போட்டவங்க. அதாவது உரிமை தொகையை பெறுறாங்கல்ல திமுக அரசுல, அவங்க தான். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போக மாட்டாங்களா? போகும்போது கொஞ்சம் இரு, ஃபார்மெல்லாம் மாற்றி கீதி பாத்திரன்னு சொல்லுவாங்களா?
தேர்தல் அன்னைக்கு வந்து ஓட்டு போட்டு போவாங்க இல்லையா? அதுக்கான ஸ்கோப்பே இல்லையா? தூக்கிட்டேன், அவனை தூக்கிட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் எவ்வளோ பேர் அவங்கெல்லாம் வந்துட்டு கட்ட தாலியோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்காது வந்துட்டு என் ஓட்டு அங்கே இருந்ததை ஏன் நீக்கிறீங்க அப்படின்னோம்னா, அந்த அட்ரஸ் இருக்கியா? இல்லை, இந்தாண்ட இருக்கேன், அவள் தான் காலி. எப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அரசியல் கட்சிகளும் இதை ஏன் பெருசாக கண்டுக்க மாட்டேன்றாங்க? ஏங்க, மக்களுடைய விஷயங்க, அது அரசியல் கட்சி பிரச்சனையே கிடையாதுங்க. இவிஎம் அவங்களும் தோத்து போவாங்கல்ல, அதனால அது ரைட்டு. அதை பற்றி உங்களுக்கு என்னது கவலை? உங்களுடைய வாக்கு பறிபோச்சு இல்லை, அது சாதாரண விஷயமா? சொல்லுங்க. ஃபெலிக்ஸ் பேர் இல்ல மேட்டர், அவ்வளவுதானே. சரி, அப்படியே மக்கள் வந்து ஒரு தடவை தானே போனா போதுன்னு விட்டுருது. உடல் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல, they are voiceless, அவ்வளவுதான். மறுபடியும் கட்சிகள் பொதுநல அமைப்புகள் தான் இறங்கணும். எவ்வளவு கேஸ் போட்டு எவ்வளவு போராடுறது உச்ச நீதிமன்றத்துல. உங்களுக்கு நான் சரியில்லைன்னா பரவாயில்ல, எனக்கு நீங்க சரியில்லைன்னா பரவாயில்ல, ஒன்னாயிடாது. உச்ச நீதிமன்றமே சரியில்லைன்னா எங்க போயிட்டு கட்சிவீங்க? முன்ன சொல்லுவாங்களே, மங்கை சோதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையை சோதகமானால் எங்கே செல்வது அப்படின்னு. அந்த மாதிரி கதையை தான் இது இருக்கு. இந்திய உச்ச நீதிமன்றமே ஒன்றும் இல்லை, எல்லாம் தான் நல்லா தான் நடக்குது, எல்லாம் பற்றி பரவாயில்ல, அது ஓரளவுக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். செத்து போயிட்டான்னு சொல்லி நீக்கி இருக்கிறாங்க பீகார்ல. செத்தோட கொண்டாந்து நிறுத்த நான் மொத்த எஸ்ஐஆர் கேன்சல் பண்றேன்னா அந்த நீதிபதி, தலைமை நீதிபதி கொண்டாந்து நிறுத்துறாங்க, கேன்சல் பண்ணல. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த தேர்தலை வச்சு தான் விஜய் ஜெயிச்சுட்டாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்னைக்கு 99ல் இவிஎம் கொண்டாந்தாங்களோ அன்னைக்கே மக்கள் தீர்ப்பு அப்படின்றதெல்லாம் யாரை கட்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இல்லை, நம்ம சொல்ற முற்போக்கு கூட்டணிகளோ இல்லை இந்த எஸ்ஆரை பத்தி ஏற்கனவே மிகப்பெரிய போராட்டங்கள் எடுத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்லை விசிகா இல்லை முஸ்லீம் லீக்கு கூட பெரிய அளவில் இதை பற்றி எதுவுமே பேசலையா? அவங்க யாருக்குமே நிறைய பேர் நீக்கப்பட்டவங்கள விவரமே தெரியாதுங்க. அதை பற்றின கணக்கு கூட டீட்டெயில் கூட அவங்க கிட்ட இருக்கு, இல்லை எதுவுமே கிடையாது. மறுபடியும் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா உங்களுடைய ஃபார்ம் ஏற்கப்படலை, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? லிஸ்ட்டு கொடுத்துட்டான். இதெல்லாம் பற்றி நான் அவுட் ஆஃப் வேலை நான் கேள்விப்பட்ட விடயத்தெல்லாம் பேசவே முடியாது. அங்கே அதில் இருக்கிற அதிகாரி ஒருத்தர் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பொதுவாக உங்களுடைய பேர்லாம் இருக்கும், இப்போ நீங்கள் வேணா உங்களுடைய ஃபார்ம் கொடுக்காத இருந்து பாருங்க, உங்கள் பேர் அப்படியும் வரும் அப்படின்னா. இப்போ என் ஃபார்மு போச்ச என்ன பண்ணாங்க? அப்போ எப்படி ஐயாநாதன்றது ஐயாநாதன்லேயே இருக்குது? சொல்லுங்க. நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தும் மாறவே இல்லை. அதான் என் பொண்டாட்டி என்னோட வாழலைன்ற இதை விட துயரமான சம்பவம் வேறு எது மாதிரி பார்க்க முடியுமா? டெய்லி ஒன்றா உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா படுத்து ஒன்றா தூங்கி புள்ளெல்லாம் பெற்றுருக்குறோம், கல்யாணம்லாம் பண்ணியிருக்கிறோம். இது தேர்தல் ஆணையம் சொல்லுது உன் பொண்டாட்டி அங்கே வாழறான்னு. அதான் இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் மூலியமா விஜய் கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்றதை பார்க்க. எஸ்ஐஆர் இல்லைங்க, எஸ்ஐஆர் இழப்பு, இது இவிஎம். இவிஎம் மூலியமா ஒருத்தருக்கு உடல் ஓட்டு இல்லை. இப்போ திமுக கூட ஓட்டு இருக்கு, அந்த பூத்தில் வந்து 300 ஓட்டு விடுது, அதில் 100 ஓட்டை தூக்கி நான் விஜய்க்கு மாற்றி விட்டுறேன், என்ன ஆகும்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த பூத்தில் 900 ஓட்டு விழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், யார் யாருக்கு எவ்வளோ விழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இவிஎம்ல போய்ட்டு ஓட்டு போட்டிங்களே, உங்கள் ஓட்டு யாருக்கு விழுந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ எதை வேணாலும் பண்ணலாம் தானே. இல்லை, அப்போ இப்போ வந்து அதிமுகவில் இருக்கிற அதிமுகவை மிகப்பெரிய அளவில் உடைக்கிறத பார்த்தாலும் அதிமுக இதுக்கு பெரிய ரியாக்ட் பண்ணாமல் எடப்பாடி அவர்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தாலும் ஏற்கனவே அது பிஜேபியோட பிளான் அப்படிங்கிறது சொல்கிறது ஒரு வேளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது உண்மையாக இருக்குமோன்னு தோணுது. பிஜேபிக்கு என்ன வேணும்? திராவிட இயக்கங்கள் இருக்கக்கூடாது, ஏன்னா மாநில உரிமையை வலியுறுத்துவான். பிஜேபியை பொறுத்தவரைக்கும் இருக்க தமிழ்நாட்டில் எவ்வளோ சுரண்டலான்றதை பாருங்க. வளங்கள் இருக்குது, கனிம வளங்கள் இருக்குது, எண்ணெய் வளங்கள் இருக்குது, இயற்கை எரிவாயு இருக்குது, ரேர் எர்த்துன்னு சொல்லக்கூடிய அதெல்லாமும் இங்கே இருக்கு. விஜய்க்கும் அவருக்குமான அக்ரிமெண்ட் என்னது? இன்னைக்கு நான் சொல்றேன், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவர் தமிழ்நாடு கொடுத்துட்டாரு, நீ பதவியில் இருக்கலாம் நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் எந்த எக்ஸ்பிளாய்டேஷன் இருந்தாலும் விஜய் கண்டுக்க மாட்டாரு, அதனால தான் அவர் வேற ஆட்கள் தேர்றாரு. இப்போ புரியுதுங்களா? வந்துருச்சுங்களா நீங்கள் கேட்ட சூத்திரம்? இல்லை, ஏற்கனவே அவரை மேடையில் பேசும்போதெல்லாம் எம்ஜிஆரோட அன்பும் ஜெயலலிதா அவர்களுடைய வீரமும் இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் அப்போ அதிமுக ஒட்டுமொத்தமாக எடுக்கிறதுக்கான பிளான் நடந்துகிட்டே இருக்கு. அயோக்கியத்தானே இல்லை? உங்ககிட்ட தான் அன்பு இருக்கணும், உங்கள்கிட்ட தான் வீரம் இருக்கணும். அவங்களுடைய அன்பு உனக்கு என்ன போகும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போனாங்களா? திருட்டு போயிடல. இந்த மாதிரி பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி,
இன்னொருத்தருக்கு அன்பு எப்படிங்க உங்களுக்கு இருக்கும்? இன்னொருத்தருடைய துணி, உனக்கு துணி இல்லைன்னா அது எப்படி இன்னொருத்தர்கிட்ட வரும்? இது எப்படி புரியல எனக்கு. சண்டைக்கு போறீங்க, நீங்க ஒத்த ஆள் அறுவாள் எடுத்துட்டு போகலாம், வேற ஒரு ஆள் சப்போர்ட் தானே ஒரு 10 பேர் அறுவாள் எடுத்துட்டு வருவோம், அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, கூட்டு போகலாம், நாங்கள் போகிறோம் அடிக்கிறோம் வெட்டுறோம்னு சொல்லலாம். இல்லை போருக்கு போனதெல்லாம் அப்படி தானே கூட்டமாக போய். அது எப்படி இன்னொருத்தருடைய தைரியம் அன்பெல்லாம் உனக்கு வரும் உங்ககிட்ட இல்லாத? கணவனி தரல அது. அந்த நரேட்டிவை செட் பண்றாங்களோ இவங்க அதிமுகவை முழுசா. ஒட்டு மொத்தம் எல்லாமே மார்க்கெட்டிங் தான் ஃபெலிக்ஸ். இது ஃபுல்லாக மார்க்கெட்டிங் தான். அல்டிமேட்டாக அது எங்கே போகும்? மக்கள் நலன் புறக்கணிப்பு, களவாணித்தனம், இதில் போய் முடியும். அப்சல்யூட் களவாணித்தனத்துக்கு விட்டு சொல்லணும். இதெல்லாம் சும்மா சொல்லுவார் கிளீன் கவர்மெண்ட். ஆமாம், கிளீன் கவர்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. க்ளீனாக வயசு தின்னுடுவாங்க, வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கு மாற்றம்ங்கிறதுக்கான எந்த அறிகுறிகளும் இங்கே தாவேக்கால இருக்கு. மாற்றம்ன்ற ஒரு டீப் அரசியல்வாதினால தான் பண்ண முடியும். எல்லாரையும் பண்ண முடியும். அரசியலே புரியாத நான் மாற்றத்தை கொடுப்பேன்னா எப்படி கொடுப்பான்? பிளான் இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? ஒரு பிளான் இல்லைன்னா. ஆமா, அதுக்கு இன்வால்மெண்ட் வேணும்ல அவனுக்கு. ஒரு 30 வருஷம் அரசியல் இருந்திருக்காரு, அவரால் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும்னா ரைட், அதை பத்தி பரவாயில்ல. இவரெல்லாம் எப்படிங்க பண்ண முடியும்? இவர் இங்கேருந்து போனாரு, ஷூட்டிங்லாம் எடுத்தினாரு, டான்ஸ் ஆனாரு, அப்படின்னு டான்ஸ் ஆடினாரு. அப்புறம் வந்தாரு, அவர் மக்கள் முன்னாடி வந்துட்டு ஓடு ஓடு, இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஆளை தெரியுதா? அதாவது அப்படி சொல்லுங்க. மொக்கத்தனம், மொக்கை அடிக்கிறான் மக்களை. அவனை நம்பி இருக்கிற ரசிகர்களை வச்சுட்டு அவன் எல்லாரையும் போட்டு மொக்கை அடிக்கிறான். இவனை காரணமாக்கி அவன் மொக்கை அடிச்சிட்டான் தமிழ்நாட்டை. அதான். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சுக்க நன்றி.